வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் பயனது சாதனைகள் ஃபைல் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ ஃபைல் நம்பர் 13 பார்த்தோம். இப்போ 14 பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போல் வந்து டிஎன்பிஎஸ்சி யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வந்து இப்போ தான் வந்து 11ஆம் பயிற்சி கொடுக்குறாங்க. அது நான் கேட்ட கோரிக்கை இப்போ தான் நிறைவேற்றிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது வரைக்கும் குரூப் 1 பயிற்சி இல்லாமலே இருந்தது. இப்போ பயிற்சி கொண்டு வந்திருக்காங்க. அதேபோல் டெட்டுக்கு கூட கடந்த 2 வருஷத்துக்கு முன்னே நான் தான் கோரிக்கை மனு கொடுத்து டெட்டு பயிற்சி வகுப்பும் கொண்டு வந்தேன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில். இது என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேர், தெரு பேர், குக்கிராமம் அதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு விழிப்புணர்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை கடிதம் கொடுத்துருந்தேன். அது இப்போ வந்து தெரு பேர் மாற்றுறத பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ஹைகோர்ட்லேயே ஸ்டே வாங்கியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னவே நான் இதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்துட்டு கந்தாய ரசீது வாங்குறத பற்றி விழிப்புணர்வு பண்ணி சொல்லியிருக்கேன். கந்தாய ரசீது வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, சுவாதனம் அடிப்படையில் வந்து அந்த அது இப்போ சொத்து வந்து அவங்க பேருக்கு மாறும். அதனால் கந்தாய ரசீது எல்லாம் கட்டுறதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சார் பார்வையாளர் அளவில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூரில் வந்து கொண்டு வரதுக்கு வந்து கோரிக்கை கொடுத்து இப்போ வந்து அது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஏற்கப்பட்டதுன்னு சொல்லி பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பெரியம்மை சின்னம்மையை பற்றி விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ பெரியம்மை சின்னம்மையை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரியம்மை சின்னம்மை வந்து சிறு குழந்தைகளை பாதிக்குது. அதனால் வந்து அதை கோரிக்கை கொடுத்து ஊரக நலப்பணிகள் மருத்துவ துறை சார்பில் வந்துட்டு கடிதம் வாங்கியிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இலவசமாக வந்து மாடுகள், ஆடுகள் வழங்கும் கோழிகள் வழங்கும் திட்டம் பற்றி கோரிக்கை கேட்டிருந்ததுக்கு வந்து அது முன்னே இருந்தது, இப்போ இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டதுன்னு பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னே அது கொடுத்துருந்தாங்க, இப்போ இல்லை. அதை வந்து தகவலாக கேட்டிருந்தோம், பதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 ஆண்டு திட்டங்கள் தொடர்பாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கடந்த ஆண்டை பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அத்திப்பழம் சாகுபடி பண்ணுறதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். ஏன்னா அத்திப்பழம் வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. அதனால் வந்து இதை பற்றி விழிப்புணர்வு பண்ணி தகவல் வாங்கியிருக்கோம் பாருங்கள், தோட்டக்கலைத்துறை சார்பில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மாடுகளுக்கு லாடம் கட்டுறது, மாடுகளுக்கு மூக்கு சீவுவது, கொம்பு சீவுவது, மூக்க கயிறு போடுவது, அதை பற்றியெல்லாம் வந்து தகவல் கேட்டு வந்து கால்நடை பராமரிப்புத்துறையிலேருந்து தகவல் வாங்கியிருக்கோம் பாருங்கள். இதை பற்றியெல்லாம் இலவசமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது நம்ம சேனலோட சக்ஸஸ் ஸ்டோரி. தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இன்னொரு 15வது வீடியோவும் போட்டுருவேன். தேங்க்யூ.